ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 3 பொருட்களை வச்சு பேசன் பர்ஃபி எப்படி சுலபமான முறையில் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சலிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும். ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 4 ட்ராப் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேசன் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா இதை ஒரு டின்னுக்கு மாற்றிடலாம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு அதோட விளிம்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உடைச்ச முந்திரி பருப்பு மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ பர்ஃபியை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான பேசன் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தெரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.